வெல்கம் டு வாணியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவு அரிசி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்துக்கிட்டிங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவு பருப்பு எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு ஈரமில்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் மல்லி, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு, 2 பட்டை, 2 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கோங்க. எவ்வளோ பவுட்ரு அரைக்க முடியுதோ அவ்வளோ பவுட்ரு அரைச்சிக்கோங்க. அப்புறம் குக்கர் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடுகு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதையும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உளுந்தம்பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதையும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்து கூடவே ஒரு 7 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகாவை முழுசாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணுன்னா பச்சை மிளகா இன்னும் 1, 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து மீடியம் காரமாக இருக்கும், குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். வெங்காயம் நல்லா வதங்கினதையும் ஒரு பழுத்த தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளியை நல்லா வதங்கணும். எந்த அளவுக்குனா தக்காளியோட தோல் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்குங்க. அப்புறம் அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்க. அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த பவுடரை உள்ளே ஆட் பண்ணிடுங்க. உள்ளே ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கப் அரிசி 3/4 கப் பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் அரிசியும் பருப்பையும் அளந்தீங்களோ அதே கப்பில் 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொத்தமல்லி இலை தூவி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் குக்கரில் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுங்க. டேஸ்டான ஹெல்த்தியான அரிசி பருப்பு சாதம் ரெடி. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.